நான் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கேன், பெரும்பாலும் நம்ம ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம். எங்கே போனாலும் மூளைக்கு மூளை போலீஸ் நிற்கும், சைரன் ஒளி ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த போலீஸ் உடைகளை முடுக்க பார்க்கும்போதே நமக்கே ஒரு அச்சம் வரும். ஆனால் 3 நாளாக நான் தேடி தேடி பார்க்கிறேன், ஒரு காவலர்கள் கூட இல்லை. ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிக்க ஒரு அற்புதமான நாட்டை கட்டி அமைத்திருக்கிறார்கள் இந்த ஆசிரியர் தேசத்தின் பூர்வகுடி மக்கள். இந்த ஆசிரியர் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, தற்போது ஆண்டு கொண்டிருக்கிற வெள்ளையர்களாக இருந்தாலும் கூட ஒரு சிறப்பான ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நம்ம அங்கே உணவு ஏற்பாடு செய்த நம்முடைய அடையார் ஆனந்தபவன் ஹோட்டலுக்கு உணவருந்த போனோம், நம்முடைய அஞ்சப்பர் ஹோட்டலுக்கு உணவருந்த போனோம். இப்படி நாங்கள் உணவருந்த போகின்ற இடத்தில் கூட இங்கே நம்முடைய தமிழருடைய பெருந்தன்மை, எம் ஈழத்து தமிழருடைய பெருந்தன்மை. ஒரு 10 பேர் கடையில் வேலை செய்கிறாங்கன்னா 2 மலையாளி வச்சிருக்கிறாங்க, 2 தெலுங்கர்கள் வைத்திருக்கிறாங்க, 4 தமிழர்கள் வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம் அண்டை மாநிலத்து மக்களோடு எவ்வளோ ஒரு நட்புறவு பாராட்டுகிறோம். இன்று கூட காலை எங்கள் காரில் வாங்க, எங்கள் காரில் வாங்க ஏனைய நண்பர்கள் எல்லாம் அழைத்த போது ஒரிசாவிலிருந்து வந்து தன்னுடைய அன்பை பெற்ற, செல்வகுமாருடைய அன்பை பெற்ற ஒரு நண்பர் தான் எங்களை அழைத்து வந்தார்கள். நான் கொஞ்சம் மாறுபட்டவன் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளிலேயே. எனக்கு மொழி பற்றும் இடப்பற்றும் அதிகம். இன்னைக்கு என்னிடத்தில் இருந்த வணிகங்கள், இங்கே பார்க்கிற இந்த தமிழ் முகங்கள், இது போன்ற மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுடைய முதலாளிகளாக வர வேண்டும். அண்ணன் ஈஸ்வரன் போன்றவர்கள் இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு 100% தகுதி உடையவர். ஒரு தமிழன் தன்னுடைய படிப்பை முடித்து இளம் வயதில் உலகம் முழுவதும் பறந்து இன்றைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இன்றைக்கு அவர் வளர்ந்து நிற்கிறார் கொங்கு மண்டலத்தில். ஆனால் அது எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வடநாட்டுக்காரர்களால் நம்மிடமிருந்து பறிபோகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு டெக்ஸ்டைல் வணிகம், இரும்பு வணிகம், தங்க வணிகம், இன்றைக்கு எலக்ட்ரானிக்கல் வணிகம், ரியல் எஸ்டேட் வணிகம், எல்லா வணிகங்களும் பிரிதொரு மாநிலத்தில் இருந்தால் அபகரித்துக் கொள்ளுகிறார்கள். ஆதலால் இந்த தொழில் முனைவோர் மாநாட்டின் ஊடாக வருகின்றிருக்கிற என்னுடைய ஆசிரியர் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருக்கின்ற என் தமிழ்நாட்டு உறவுகளே, என் தொப்புள் கொடி உறவுகளே, நீங்கள் எங்கு சென்றாலும் தமிழர் நாம் தமிழம், நம்முடைய இனம் தமிழ் இனம், நம்முடைய தாய்மொழி தமிழ், நம்முடைய தாயக நிலம் தமிழ்நாடு